மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் கடந்த பல ஆண்டுகளாக சிறைச்சாலை இருந்தும் செயல்படாமல் புதர்மண்டி கிடப்பது காவல்துறையினருக்கு மிகவும் சிரமத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் மலைப்பகுதியில் தவறுகள் செய்பவர்களுக்கு உடனுக்குடனே தண்டனை கொடுக்கும் இந்த சிறைச்சாலை இயங்காமல் இருப்பதால் கொடைக்கானலில் இருந்து வெளியூர்களுக்கு கைதிகளை கொண்டு செல்லும் அவலம் நீடித்து வருகிறது. கொடைக்கானலில் வட்டாட்சியர், கோட்டாட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், நீதிமன்றம் என அனைத்து துறையினர் இருந்தும் எதனால் சிறைச்சாலை இயங்குவதில்லை என அப்பகுதிவாசிகள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் தவறு செய்யும் கைதிகளை வேறு சிறைக்கு கொண்டு செல்வதாலும் வாய்தா காலங்களில் தனிப்படை அமைத்து மீண்டும் கொண்டு வருவதுமான நிகழ்வு அரங்கேறி வருவதால் அரசுக்கு பெரும் இழப்பீடு ஏற்பட்டு வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானலில் காவல் நிலையம் இருக்குது, நீதிமன்றம் இருக்குது, அதே மாதிரி சிறைச்சாலையும் இங்கே ஒன்று இருக்குது. இந்த சிறைச்சாலை ஒரு குறிப்பிட்ட காலமாக அது இயங்குறது இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு பயங்கர ஒரு சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இங்கேருந்து கீழே கூட ஒரு அரெஸ்ட் பண்ணாங்கன்னாக்கா கீழே 2 எஸ்கார்டு கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அடைச்சி விட்டு வர்ற மாதிரியும், அதே மாதிரி வாய்தாவுக்கு போய் அங்கேருந்து கூட்டிகிட்டு வர மாதிரியும் பயங்கரமான ஒரு அரசுக்கு பயங்கரமான ஒரு இழப்பு ஏற்படுது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இந்நிலையை கவனத்தில் கொண்டு விரைவில் கொடைக்கானலில் சிறைச்சாலை செயல்பட ஆவண செய்யுமாறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறைச்சாலையை சரி பண்ணி சிறைத்துறை அதை ஒரு நடவடிக்கை எடுத்து இதை சிறைச்சாலையை சரி பண்ணாக்க காவல்துறைக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே போதுமான காவலர்கள் இல்லை. இதில் 4 பேர் கூட்டிகிட்டு போகணும் வரணும்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்கும். உடனே தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து சிறைத்துறை அதிகாரிகள் இதை நடவடிக்கை எடுத்து இந்த சரி பண்ணி தருமாறு உங்களுக்கு கால்முடன் கேட்டுக்கொள்கிறேன்.